ரத்தத்தை நிலையினுடைய மேற்றத்திலும் நிலைக்காலின் ரெண்டில் என்ன செய்தார்கள்? பூசினார்கள். இப்ப சங்காரக்காரன் வரும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து என்ன செய்ய விலகி போகிறார். பாஸ்ஓவர், அதான் பாஸ்ஓவர் என்று பெயர் வந்தது. பஸ்கா. சங்காரக்காரன் என்ன செய்யறான்? விலகி போகிறார், கடந்து போகிறார். ஏன் விலகி போகிறான்? ஏன் கத்த கடந்து போறாரு? பாதைக்குள்ளுக்குள்ளே வராதபடி. அவன் சங்காரக்காரன் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடந்து போகிறார். எந்தெந்த வீடுகள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, இந்த நிலையின் மேற்சட்டத்திலையும் நிலைக்கால்கள் ரெண்டிலையும் யாருடைய வீட்டிலே பூசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த சங்காரத்துக்கு உள்ளே வராம விலகி 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 கடந்து போகிறார். அவன் கத்தர் விலகுகிறான்னு சொன்னால் அது நன்மைக்கு தான். அவன் தீமையை வரவிட்டாதபடிக்கு அவர் விலகி கடந்து போவா. அவன் பயன்படாது. விலகி இருக்கிறது போது தெரியல. தீமை வராதபடிக்கு அவர் விலகிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வீடுகளில ஒருவேளை எழுத்தின்படியே அவர் ஆட்டுக்குட்டியை அடிச்சு நம்ம இந்த நிலையில பூச வேண்டியது இல்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இன்னைக்கு எழுத்தின்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அந்த ரத்தத்தை பூசினாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூச வேண்டியது இல்லை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டு விட்டார். நாமே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை நம்முடைய இருதயத்தினுடைய மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் என்ன செய்யணும்? பூசணும். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய ரத்தத்தை எடுத்து இருதயத்தின் நிலைக்கால்களில் பூசுகிறேன் ஆண்டவரே, இருதயத்தினுடைய மேற்சட்டத்திலிருந்து பூசுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எந்தெந்த இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கே சங்காரக்காரன் வருவதில்லை. அவன் கடந்து போய்விடுவான். அல்லேலூயா. இயேசு ரத்தம் அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு வல்லமை உள்ளது. இயேசு ரத்தத்தை உச்சரிங்க. ஆமே. பயம் வரும்பொழுது இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரத்தத்திற்கு விசுவாசம் நடுங்குகிறார். இயேசுவே, ரத்தத்தை நான் பூசுகிறேன்ப்பா, இன்னும் இதயங்களை பூசுகிறேன், ஒவ்வொரு அவயங்களையும் நான் பூசுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுங்க. ரத்தத்திற்கு பிசாசு நடுங்குகிறார். அப்பொழுது பிசாசு சங்காரக்காரன் கடந்து போய்கிறார். அல்லேலூயா. கடந்து போய் எதை சொல்கிறது? அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. அருமையான ஒரு வசனம். 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். இந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. வராது. ஆமென்.